எல்லாருக்கும் வணக்கங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை. இது பெரியவங்க அடிக்கடி சொல்கிற பழமொழிங்க. அந்த சுக்கு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இன்னும் சம்மர் டைமில் இந்த குழம்பு வைக்கிறேனேன்னு நினைக்காதீங்க. சுக்கு எப்போவுமே சாப்பிட்லாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வெயிலுக்கு நம்ம அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி மோர், இந்த மாதிரி தர்பீஸு, இந்த மாதிரி கோல்டான பொருள் இது மாதிரியே சாப்பிடுவோம் நம்ம. அது நமக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, ஃபீவர் வரக்கூட சான்ஸ் இருக்குது. கோல்டு அட்டாக் ஆகும், குழந்தைங்களுக்கு உடனே வந்துடும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பசங்களுக்கு குழம்பு வச்சு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டி பழகுங்க. சின்ன வயசுலேயே கொடுத்து பழகுங்கன்னா குழந்தைங்களும் பழகிடும். சுக்கு தலைவலிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சுக்கை இழைச்சி நல்லா உரலில் இழைச்சி அதை அப்படியே ஓரத்தில் தடவுனீங்கன்னா தலைவலி உங்களுக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுங்க. இப்போ சுக்கு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறன்றதை அப்படியே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுக்கு, மிளகு, வெந்தயம், பூண்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு குழம்பு கரண்டி ஊற்றிக்கோங்க. வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. முழு பூண்டை போட்டு 15 பல் பூண்டு அதையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயத்தையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தை போட்டுங்க. அதை எல்லாமே நல்லா மஞ்சளாக வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதிலே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது போடுறது எல்லாமே சரியாக சொல்லனா வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வதக்கினதை சுக்கு, பூண்டு, மிளகு, வெந்தயம் வறுத்ததை தண்ணி இல்லாமல் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் தக்காளி எல்லாமே நல்லா மூடி வதக்கிட்டேங்க. தக்காளி, வெங்காயம், முழு பூண்டு, வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் பொரிஞ்ச அப்புறம் மூடி நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ மிளகாத்தூள் 5 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. அதுவும் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் இருக்காது. இப்போ அந்த மிளகுத்தூள் அரைச்சேன் பார்த்திங்களா, வதக்கி அரைச்சது அதை அதோடு சேர்த்துருங்க. எண்ணெய் இல்லாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை சேர்த்து 1 செகண்ட் கிளறிடுங்க. இப்போ எலுமிச்சப்பழ சைஸில் புளியை ஊற வச்சுக்கோங்க. பார்த்து நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க. இப்போ புளியை நல்லா வடிகட்டி நான் வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற்றிக்கிட்டேன். புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக வேணாம், ரொம்ப புளிப்பாயிடும். நமக்கு சுக்கு வாசனை இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்லது. சம்மர் டைமில் இந்த குழம்பு வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நல்லா திக்காக வச்சுக்கோங்க. அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லதுங்க. சுக்கு எப்போ வேணால் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்